ஒரு கஷ்டப்படுற ஒருத்தர் வந்துட்டு பழங்கால பொருட்கள் எல்லாம் ஏலத்துக்கு விடக்கூடிய ஒரு இடத்துக்கு வரானா. அந்த இடத்துல அவனை கடனாளி ஆக்கிட்டு ஓடி போனா அவனுடைய பழைய பொண்டாட்டி வரா. தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு நீ பெரிய ஆளா வளர்ந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. அவளும் தன்னுடைய புது லவ்வரோட அந்த இடத்துக்கு வந்திருப்பா. இப்ப ஏலத்துக்கு விடுறவங்களும் ஒரு பெயிண்டிங் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்களா. அதோட ஒர்த்து வந்து 3 மில்லியன் அப்படின்னு சொல்ல அவளோட லவ்வரோ வந்துட்டு 5 மில்லியன் கொடுத்து இவளுக்காக நான் அதை வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாமே கேட்டுட்டு கஷ்டப்படக்கூடிய எக்ஸ் ஹஸ்பண்டோ அமைதியா கோவமா நின்றுட்டு இருக்கானா. அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பொண்ணோ வந்துட்டு அதே 5 மில்லியன் கொடுத்து இந்த பெயிண்டிங்கை இவருக்காக வாங்கி கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பொண்ணு அந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய பணக்காரரோட பொண்ணா. ஏலத்துக்கு விடக்கூடியவரோ எங்களை வந்து மன்னிச்சிடுங்க, இப்பதான் தெரிய வந்துச்சு இந்த பெயிண்டிங் வந்து ஒரு ஃபேக் ஆனது, அதனால இதோட ஒர்த்தே மொத்தம் ஒரு 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்கிறதுக்காக போறாரா. அந்த கஷ்டப்படுறவனோ 1,50,000 ரூபாய் கொடுத்து இந்த பெயிண்டிங்கை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறான். இதை பார்த்துட்டு அவனை விட்டுட்டு ஓடி போன பொண்டாட்டியோ நீ ஒரு முட்டாள் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காளா. ஆனா அவனை வந்து அதை எதையுமே கண்டுக்காம அந்த பெயிண்டிங்க்கு நடுவில் சீக்ரெட்டான வேற ஒரு பெயிண்டிங் எடுக்கிறானா. இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஹீரோவோ தன் பையனோட ரொம்பவுமே ஒரு வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருப்பானா. திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு பவர் வந்துடும். இப்ப அப்பா கிட்ட ஓடி வந்துட்டு நீங்க போற வழியில ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகும், அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவானா. பையன் சொல்றத இது விளையாட நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த பையனும் அவங்களை காப்பாத்தின உடனே கார்ட்ட இருந்து வேகமா ஓடி போயிடுங்க, ஏன்னா கொஞ்ச நேரத்துலயே அந்த கார் வெடிச்சு சிதறிடும், பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய உயிருக்கே ஆபத்தா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்கக்கூடிய ஃபுட்பால் மேட்ச்ல வந்து எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்றதையும் சொல்றானா. இதோ பையனுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா போற வழியிலேயே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி தான் பையன் சொன்ன மாதிரியே இருக்கு. வேகமா போய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வயசானவரையும் அப்புறம் அவருடைய பொண்ணையும் காப்பாத்தி வெளியில கொண்டுட்டு வந்துடுறான். அதுக்கு பிறகுதான் பையன் சொன்னது ஞாபகத்துக்கு வருதா, கார் பக்கத்துல இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா அவங்கள தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துலயே கீழே மயங்கி விழுந்துடுறான். கண்ணை திறந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்திருப்பானா. டாக்டரும் நீங்க 5 மணி நேரமா மயக்கத்துல இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பையன் சொன்ன இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. ஃபுட்பால் மேட்ச்ல ஜெயிக்கக்கூடிய டீம் மேல பெட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு ஜெயிக்கக்கூடிய டீம் மேல வந்து பெட் கட்டுறானா. கடைக்காரனோ வந்துட்டு நீ என்ன முட்டாளா, அந்த டீம் ஜெயிக்கவே ஜெயிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கேட்காம அந்த டீம் மேல பெட்டை கட்டுறானா. பார்த்தா கொஞ்ச நேரத்துலயே வந்து 1,50,000 ரூபாய் வந்து வின் பண்ணிடுறான். இப்ப அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு தான் பையனை பாக்குறதுக்காக வரானா. ஆனா அவனும் வந்துட்டு எப்படியாவது தன்னுடைய அப்பாவை பெரிய பணக்கார ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அதனால பழங்கால பொருட்கள் எல்லாம் ஏலத்துக்கு விடக்கூடிய ஒரு இடத்துக்கு தன்னுடைய அப்பாவை போக சொல்லி அந்த பெயிண்டிங்கை வாங்க சொல்லி இருந்திருப்பானா. அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு அந்த ஏலத்துக்கே வந்திருப்பான். அதே நேரத்துல அவனை காப்பாத்தின வயசானவரும் வந்துட்டு அந்த பையனை தேடி சொல்லி நிறைய ஆட்களை அனுப்பி விட்டுருப்பாரா. அவருடைய பொண்ணும் வந்துட்டு நம்மளுடைய ஹீரோக்கு சப்போர்ட்டா அந்த ஹீரோ நடக்கக்கூடிய இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பா. பையன் மூலமா நம்மளுடைய ஹீரோவோ இப்ப பெரிய பணக்கார ஆயிரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.